ஏசப்பா, அந்த வேலைக்கா துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த தேவனே உம்மை துதிக்கிறோம். ராஜா, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்துல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கவும், கர்த்தாவுடைய வசனத்தை தியானிக்கவும், ஏசப்பா உம்முடனடியா நாங்க வர கிருபை கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா கர்த்தாவே, எங்களுக்கு புரியாததை நீர் விளங்கச் செய்கிற தேவன். ஏசப்பா, எங்களோடு எப்பொழுதும் இடைப்படுகிற தேவன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நேரத்திலையும் கூட பாஸ்டர் மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. கர்த்தாவே, நீரே கர்த்தாவே எல்லாவற்றிலும் கூட இருக்கும். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டரே. ஏசப்பா, எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுத் தருகிற ஆவியானவரா இருக்கிறதுக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீரே ஆசீர்வதித்து வழிநடத்துவேன். கர்த்தராய் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ரோமர் 8 31 தொடக்கம் 39 தான் அந்த லாஸ்ட் வேர்சஸ் ஃபார் புக்கு அந்த சாப்டர். 31 39 மட்டும் ரீட் பண்ணிட்டு வசனமாக கடந்து செல்வோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இப்பொழுது ஒரு வசனமாக கடந்து செல்வோம். இந்த பிரைஸ் லார்ட் நாங்கள் இந்த இதில் உண்மையிலே தேவனுடைய அன்பை பற்றின அந்த செக்ஷன் மேலே தேவனுடைய அன்பில் இருந்து எந்த ஒரு வல்லமையுமே பிரிக்க முடியாதுன்றது. ஆனால் அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு அதை பற்றி கொள்ளாவிட்டால் அந்த பயத்தால் மரண பயத்தால் தான் சாத்தான் அடிமைத்தனத்தில் வாழ்நாள் பூரா வச்சிருக்கான்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த விதமாக அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்மையிலேயே அந்த பூர்ண அன்பு தான் பயத்தை புறம்புதல்லும். ஆனபடியால் அது என்ன என்று தெரிந்து அதை பற்றி கொள்ள தெரிஞ்சிருக்கணும். அல்லது உண்மையிலேயே அந்த பயத்திலேருந்து வெளியால் வர முடியாது. பயப்படுறவன் அன்பில் பூர்ணப்படுறவன் அல்ல. அந்த பூர்ணப்படுறவன் அவன் ஜெயம் கொண்டவனும் அல்ல. உண்மையிலேயே அதுதான் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்கிறது இல்லையா? இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஏன் உண்மையிலேயே பிலீவர்ஸ் எல்லாரும் தோற்கடிக்கப்படுறதுக்கு. ஜெயம் கொண்டவன் தான் எல்லாத்தையும் சுதந்திரத்தை கொள்ளுவான். அப்படியால் ஜெயம் கொள்றதுக்குரிய பாதையை நாங்கள் அடைந்திருக்கணும். அதுக்குரிய ரகசியங்கள் தான் இந்த செக்ஷனில் அடங்கி இருக்கு. 31வது வசனத்தை பார்ப்போம். இவளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இதை நீங்கள் இதை இன்னுமே புரிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால், இப்போ ஜேசு பல்லோத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட போது மேலும் மத்தேயு, மார்க், லூக் மூன்றிலும் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் மத்தேயு அண்ட் மார்க்குடைய அந்த செக்ஷன்ஸை பார்ப்போம். எப்படி இதோ உலகத்தில் இப்போ எங்கள் அவர் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த எடுத்துக்கொள்ளப்பட முதல்ல அந்த கிரேட் கமிஷன் என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த கடைசி செக்ஷனில் அந்த புக்கில் எண்டில் தான் 2 இதிலுமே இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி எல்லா ஜாதிகளையும் சுவிசேஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிடையாவே கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு, இதோ உலகத்தின்படிய முடிவு பெரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். யோசிச்சு பாருங்க. அதாவது தேவன் எங்களோட கூட இருக்கிறார். ஆனால் அதுக்குரிய உணர்வு இருக்கா எங்களுக்குள்ள? அப்போ எங்களுடைய பட்சத்தில், அதாவது எங்களை காக்கிறதுக்கு அவரை நானே ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், போஷிப்பேன், மீட்டுக்கொள்ளுவேன், ரசிப்பேன் எல்லாம் சொல்கிறார் இல்லையா? அந்த தேவன் எங்களோட கூடவே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஏசியாவில் கூட 49வது அதிகாரம் 16 வசனத்தில் எல்லாம், இதோ என் உள்ளங்கையில் உன்னை விரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் மேல் என் முன்னி இருக்கிறது என்று சொல்லி, மதில்கள் தான் எங்களை காத்துக்கொள்வது. இன்னொரு விதமாக சொல்லப்போனால் அவர் கூட இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய ஃபோக்கஸ் எங்களுக்கு மேலே இருக்குது. இப்போ நாங்கள் சில நேரம் வீட்டுக்குள்ள ஒரே ஒன்றாக எத்தனையோ பேர் இருந்தாலும் ஃபோக்கஸின் ஒருவருக்கு மேலே இருக்கின்ற அர்த்தம் இல்லை இல்லையா? அவர் சொன்னாங்கன்னா, உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி.
அப்போ அந்த உள்ளங்கையில் இப்போ உள்ளங்கையில் வந்து திருப்பி நாங்கள் எடுத்து எல்லாத்துக்கிறதுக்கெல்லாம் கையை யூஸ் பண்ணணும். என்றபடியால் மறந்து போகிறதில்ல. கூட இருக்கிறது மாத்திரமல்ல, எங்களுக்கு மேலே ஃபோக்கஸையும் வைத்திருக்கிறது அவன். ஈவன் மார்க் 16 அந்த கடைசி வசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிலும் அந்த நீங்கள் இப்போ எல்லா இடம் போய் சுவிசேஷத்தை பிரசிங்க என்று சொன்ன பிறகு அவர் சொன்ன பிறகு சொல்கிறார், விரோதமாக இருப்பவன் யாருன்னு பதில் அதெல்லாம் அவர் சொல்கிறான்னு சொன்னால், இந்த மாரி இப்போ அந்த சுவிசேஷத்தை பிரசிங்கிறது பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் சாத்தான திறத்துவீங்க, இப்படி பரிசுத்தாவியை அந்நிய பாஷையில் பேசுகிறதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே தேவனை அடையிற ஸ்லாக்கியம் இருக்குல்ல. இப்போ ஆவியாலே அடையிற ஸ்லாக்கியத்தை விருப்பினரோட கம்யூனிகேட் பண்ணுறோம், ஸ்லாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதேமாதிரி சிக்னஸ், பாம்பில் கையாடுங்கிறதெல்லாம் சாத்தாண்ட கிரியைகள், அது எல்லாம் அந்த கத்திரோடனும் கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர் கூட இருந்தபடியாலே இதில் இருந்தாலும் விடுதலை ஆகிறத பார்க்குறோம் இல்லையா. அது அந்த இதால் நாங்கள் அந்த வசனம் உண்மைன்றதை கண்டறிகிறதும் ஈவன் பர்சனல் லைஃப்பில் கூட. அப்போ அந்த விதமாக அவர் அந்த வசனத்தை அதை உறுதிப்படுத்துகிறார். என்ன இருந்தாலும் கூடவே இருந்தபடியால் அவர் கூடவே இருந்து அவரோட கூடவே கிரிகளை நடப்பித்து சும்மா இருக்கிற மாதிரிலாம் கிரிகளை நடப்பிக்கிறார். எங்களை விடுதலை அவர் ரசிகர் என்றபடியால் ரசிக்கிறதுக்கு சாத்தாண்ட இந்த பாவத்தில் இருந்து, வியாதிகளில் இருந்து, அவன் சாத்தாண்ட கிரிகளில் இருந்து எல்லாம் விடுவிக்கிறத பார்க்குறோம். ஆனபடியால் தான் அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிற போது நாம் என்ன சொல்லுவோம், எங்கள் அம்மாவுக்கு விரோதமாக இருப்போம் யாருன்னு. அது ஒன்றுமே உண்மையில் விரோதமாக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவைகள் எல்லாமே பாருங்க, அந்த எங்களுடைய தேவன் கூடவே இருந்து அவையிலேருந்து காத்து கொள்கிறபடியால். அடுத்த வசனம் 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதுப்படி. நீங்கள் ஒன்று இதில் தான் அந்த நாங்கள் இது இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா. நாங்கள் அந்த சேவ்டு அல்லது அந்த ஆவிக்கு ரீதியாக அதுக்கு மேலே அதை வேறு கவனி பார்க்க முடியாது. அப்போ ஆவிக்கு ரீதியான விஷயங்களை நாங்கள் ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இப்போ நாளைக்கு சாப்பாட்டை தேவன் பார்த்துக்கொள்வாராம். இப்போ சோதனை காலம் வர்ற போது அந்த போட்டு உண்மையிலே அவரை நம்பி அந்த அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்து அப்பத்தை இப்போது என்னென்னு சொல்கிறது, அதை சம்பாதிச்சு கொள்றதுக்கு ஒரு ஓட்டத்தில் ஓய்ந்து வருவோமா என்றெல்லாம் நாங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செய்கிறதுக்குரிய அந்த விசுவாசம் இல்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம், அதுதான் என்ன காரணம்னு சொன்னால் அதுதான் அதைத்தான் சொந்த, அதாவது அந்த தேவன் தன்னுடைய குமாரனை கொடுத்த போது எல்லாத்தையும் கொடுத்த மாரி அவருக்கு அதான் எல்லாம் உருவாக்கினது. அதைத்தான் அவர் பிள்ளைக்கு அவன் எல்லாம் செய்தது. அப்போ அந்த விதமாக எல்லாவற்றையுமே கொடுத்த நிலையில் அதுக்கு கொடுத்து எங்களை காத்துக்கொள்ளணுக்காக எங்களை கொடுத்தவர் நாளையும் சாப்பாட்டையும் உடுப்பையும் இந்த உலகத்தை இவ்வளோ சந்திக்காமல் இருப்பாரோன்றது தான் அந்த அடிப்படை. இது அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள எப்படி வாருது. ஒன்றை புரிஞ்சு சொல்லணும்னு சொன்னால், இவன் நிக்கோ தேமுன்னு சொல்கிறது இல்லையா, அவனோட இயேசு சம்பாஷித்த போது அவன் சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லி. அவனுக்கு அது எப்படி ஆகுமெண்டு. அப்போ தான் இயேசு சர்ப்பத்தை மோச தூக்கிற மாதிரி நான் தூக்கப்பட்டதை பார்த்து விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். அதாவது தேவகுமாரனை ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியாக மரிக்கிறதை பார்த்து விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் அவருக்கு பிறக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார்னு படிக்கிறோம் 1 யோவான்ல. அப்போ அந்த விதமாக தேவனுடைய வீட்டுக்குள்ள பிள்ளைகளாக அவர் அரவணைக்கிறார்ன்றது. அந்த சத்தியத்தில் நாங்கள் நிலைச்சிருக்கோம். வேணும்தான் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே செய்கிறோம் இல்லையா. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறோம். எல்லா விதமான வியாதிலேருந்து வந்தால் வட்டவர் இப்போ எங்களுடைய வல்லமைகளை என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறோம் பிள்ளைகளுக்கு. அப்போ அந்த விதமாக யோசிச்சு பாருங்க, தேவனால் ஆகாத ஒன்றும் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு அதான் நன்மையும் கிருமையும் தொடரும் எப்பொழுதும் தொடரும்னு சொன்னால் பிள்ளைகளாக இருக்கிறபடியாக அதுவுமே நாங்கள் வீட்டிலேன்னு தான் போட்டிருக்கு, தேவனுடைய வீட்டில். அப்போ அந்த விதமாக அவருடைய நீடித்த நாட்களில் அவருடைய வீட்டில் நாங்கள் இருப்போம்னு சொல்லி அந்த விதமாக பிள்ளைகளுக்கு பிதானுடைய கிருபை பெறுகிற அந்த அனுபவம். அந்த விஷனை நாங்கள் இழக்காமல் இருந்தால், ஆனால் அதுக்கு அடிப்படையே நாங்கள் கிருபையை விரக்தி அடைய வைக்கணும்னு சொன்னால் அவரை பிரதான மேய்ப்பராக பின்பற்ற போது தான் கிருபையை காத்து கொள்ள முடியும். அதாவது நாங்கள் விட்டுங்க செய்கிறதுக்கு வீட்டை விட்டு ஓடின கெட்ட புத்திரன் மாரி அந்த மாரி ஸ்ட்ரெய்யாக போகிற போது அந்த கிருபையை காண முடியாது.
அதால தான் நாங்கள் அந்த விசுவாசம் இல்லாதபடியே தான் அந்த கிருபையை காணதே. அவருடைய விசுவாசம் இருந்தால் மற்றதிலிருந்து ஓய்ந்து அவரை பிரதான மேய்ப்பராக பின்பற்றுவோம். அதுதான் அந்த அந்த மெயின் திங். அதை தொடர்ந்து அவரை பின்பற்ற போது அதுதான் 23வது சங்கீதம் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, நன்மை கிருபையும் தொடரும் என்று. எப்பொழுது தேவன் எங்களுடைய மேய்ப்பராக இருக்கிற போது, அதை விட்டு போட்டு இந்த உலகத்து மனிதர்களையும் சாத்தானுக்கு பின்னால் போய் அவர்களுக்கு சொல்கிற கிரியைகளை செய்து கொண்டு அவைகளுக்குள்ள இருக்கிற போது தேவனுடைய கிருபையை விரக்தி அடைய வைக்கிறபடியால் தான் அந்த நாங்கள் இந்த விதமான அனுபவங்களுக்களால் போகிறது. அதாவது வந்து மற்ற இதுகளில் அந்த போதுமான கிருபையை காணாமல் விடுறது என்றபடியாலே அதை அந்த விஷயத்தில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க தெரியணும். 33வது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குறவர். இந்த இயேசு தான் இந்த யோவான் 3 சொன்னா, உலகத்தை ஆக்கினவங்களாக தீக்கும்படி தேவன் குமாரனை அனுப்பல, ஆனால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்புகிறாருன்னு சொல்லி. ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவன் வந்து ஆக்கினக்குள்ளே போகிறதில்லை. அதுலேருந்து ரட்சிக்கிறது தான் இந்த இயேசு வந்ததே. ஆனால் விசுவாசியாமல் இருக்கிறவன் வந்து ஆக்கினத்துக்குள்ளே போயிடுவான்ட்டு. இப்போ இங்கே ஒன்று தெரிஞ்சவனு சொன்னால், இப்போ நாங்கள் குற்றம் சாட்டுறதெல்லாம் எங்களை பாவங்களை தான் வச்சு எங்களை அக்யூஸ் பண்ணுறது இல்லையா? இந்த சங்கீதம் 51ல் நீங்கள் இவனை தாவீதை பார்த்தால் தெரியும் இதுக்குரிய ஆன்சர் எப்படி அவரை நீதிமானாக்குறேன்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீ பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயந்தி இருக்கும்போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். என்னமே, நான் இதோ துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ன பாவத்தில் கற்பம் தடுத்தாள். ஆனால் நீர் என்னை ஈசோப்பினால் தான் நாம் இந்த ஜேசு ரத்தத்தால் கழுவுறது சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எல்லும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அதுதான் விசுவாசத்தால் எங்களுடைய இடங்களை தேவன் சுத்திகரிக்கிறது. என்ன விசுவாசத்தால்? இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதால, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை. அப்படி தான் அவர் இதயங்களை சுத்திகரிக்கிறார். அப்படி ஆனே தேவனே சுத்த இதயத்தை நிலை சிருஷ்டியின் நிலவரமான ஆவியிலே உள்ளத்திலே புதுப்பியும். அதுதான் மறுபடியும் பிறக்க தேவனுடைய மெய்யான நீதியிலும் பேசுதலும் தேவனங்களை மறுபடியும் பிள்ளையாக பிறக்க வைக்கிறார். ஆவியால் பிறப்பது ஆவியாக இருக்க வேண்டபடியால் இந்த சமூகத்தை விட்டு என்ன தள்ளாமல் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலே கொள்ளாமலும் இருமண்டு. என்ன அதில் உன்னதத்தில் இந்த ஆவி ஊற்றப்படும் போது நியாயம் வாசமாக இருக்கு, நீ சங்கீத்தை கொண்டு சொல்கிறது எல்லாமே என்ன காரணம்னு சொன்னால், ஆவியால் சாவுக்கு இதுவான நோக்கி அந்த கிரியில் சாடிக்க முடியும். அது மாத்திரமல்ல, எங்களை அந்த மாதிரி தூண்டுற அசுத்தாவிகளை புறம்பதள்ள முடியும். நாங்கள் ஆவியினால் புறம்பதள்ளினால் சாத்தானே தேவராஜ்யம் வந்திருக்கணும். அப்போ அந்த விதமாக எங்களை அதுகளுக்குள்ள விழுத்துற அல்லது அநீதிக்குள்ள கொண்டு நடத்துகிற அந்த வல்லமல் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு ஜெயங்கொள்றதுக்கு சுவிசேஷத்தை விசுவாசிகளுக்கு இயேசுடைய நாமத்தில் விசுவாசிகளுக்கு தேவன் ஆவியை கொடுத்து மறுபடியும் பிறக்க வைத்து அந்த ஆவி கூடாதான் எங்களை நீதிமான்களாக்குறது. அப்போ அந்த விதமாக ஆனபடித்தான் தேவன் தான் நீதிமானாக்குறது. அதில் பாருங்க, அதெல்லாம் தேவன் கிரியைகள். ஆனால் அந்த அந்த விசுவாசம் எங்களுடைய விசுவாசிக்க தெரியணும். அண்டபடியே தான் அவர் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டவன் யாருண்டு. தேவன் தான் எங்களை நீதிமானாக்குறது. அவற்றை கிரிகளுக்கு முன்னால் இந்த உலகத்து எதுவுமே அவங்க வந்து குற்றம் சாட்டவங்களுடைய கிரிகள் நிற்க முடியாது. அந்த சாத்தா அதெல்லாம் அதான் இந்த ஒர்க்ஸ் ஆஃப் சேட்டன் போட்டிருக்கு. அந்த கிரிகளை அழிக்கிறது தான் இயேசு வெளிப்பட்டது. அந்த விதமாகத்தான் அவர் அழிக்கிறார். 34வது வசனத்தை பார்ப்போம். ஆக்கினைக்குள்ளாக தீக்கிறவர் யார் என்றதுக்கு சொல்லிட்டு, அது உண்மையில 34 தான் அந்த 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 பிரேக் பண்ணது. அந்த உண்மையில இவங்க ஐ டோன்ட் நோ வை தே ப்ரோக் இன் 34. கிறிஸ்துவை மறித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்கு வேண்டுதல் செய்கிறாரும் அவரே. இப்போ இங்கே ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், கிறிஸ்துவை மறித்தவர், அவர் எழுந்தும் இருக்கிறவங்க. இதுதான் இந்த வெளிப்பாடுகள் 1:18 இல்லாமல் இயேசு யோவானை கண்ட போது அவர் என்ன சொல்கிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று. ஆமேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவனாக இருக்கிறேன்னு சொன்னால், அதில் இருந்தவங்களை காக்க முடியும். அதுக்குரிய திறந்த அது அந்த சாத்தாண்ட அந்த கேட்ஸ் ஆஃப் சேட்டன் அந்த இது வந்து இப்போ நிலைநிற்க முடியாது. என்னது அவர்கிட்ட கையில் திறந்து ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்குரிய அந்த திறவுகோள் இருக்கிறபடியால். அப்போ அந்த விதமாக அது பாதாளத்துக்கு போய் அதுகளெல்லாம் அந்த பெற்றுக்கொண்டேன் தான் அது ஆரம்பிக்கிறதில். அப்போ அந்த விதமாக அதிகாரம் உள்ளவர், அப்படி தான் மரித்தவர், அவரை எழுந்து வைக்கிறவர், அந்த வலது பயத்தில் இருக்கிறபடியால் யார் அந்த மாதிரி ஆக்கினைக்குள்ளா தீத்தா தான் செயலுக்கு போகிறது. ஆனால் திறவுகோல் அவர்கிட்ட கையில் இருக்குது. அப்போ அந்த விதமாக அதுதான் இந்த ஈவன் யோவான் 5:5 கூட சொல்கிறாரு இல்லையா, என்னுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் வெளியே வருவாங்க,
எங்கள் இதுலேருந்து இந்த கல்லறையில் இருந்து வர்றபோது உண்மையிலேயே இயேசுல நிலைத்திருந்து நல்ல கனிகளை கொடுத்தவன். அதுதான் அவருக்கு ராஜ்யத்தடி கொடுக்கல இல்லாவிட்டால் உண்மையிலேயே நாங்கள் இந்த நீதியை காண முடியாது. நீதி ஒரு கனியாக தான் கொடுக்கப்படுறது, ஒரு கிஃப்டாக தான் கொடுக்கப்படுறது. அப்போ அந்த விதமாக அந்த அந்த நிலைக்கு இருக்கிறதால காணப்படுற அந்த நீதியால் வர்ற அந்த நீதியை செய்தவர்கள் வந்து எழுந்திருக்கிற போது நித்திய ஜீவனுக்கு இதுவாக அந்த இயேசு தான் நியாயந்திக்க போகிறார். அப்போ அவரில் நிலைக்கு இருந்ததா இல்லைன்னு தான் நியாயந்திக்கிறது உண்மையில். அப்போ அந்த விதமாக நிலைக்கு இருக்கிறவர்களுக்கு வந்து அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதாகவும் மற்றவர்கள் ஆக்கினத்தை பூலா போகிற விதமாகவும் அந்த அனுப்புறதைத்தான் அந்த நியாயத்தை பின்னப்பட்டிருக்கார். அப்படின்னா அவர் தான் நமக்கு வேண்டுதல் செய்கிறவர். உண்மையிலேயே அவர் எங்கள் அவர்களை நாங்கள் நிலைச்சிருக்கிறோம்னு சொன்னால் அந்த எங்களை ஆக்கினைக்குள்ளா தேய்க்கிறது யார்? நான் ரைட் ஸ்டாண்டிங்ன்றது அதுதான் நிலைச்சிருக்கிறோம் என்று சொல்கிறது. அந்த நீதியில் நிலைத்திருக்கிறவனை வந்து பாவமே மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் பாவம் இருந்தாலும் பாவத்தை கழுவி அது திரும்பவும் மனந்திரும்புதல் கூடாக அவர் அரவணைத்துக் கொள்கிற தேவன். இப்போ நியாயமே தான் நாங்கள் பாவம் செய்திருந்தாலும் தேவன் தாவீதை போல தேவன் எத்தனை தரம் எத்தனை தரம் இருக்குதான் இந்த என்ன சொல்கிறது இந்த இவன் கூட கேட்குறான் இல்லை இத்தனை தரம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் 7 times 77 பிறகு இருக்க பார்ப்போம் அந்த பசங்க பிறகுமே அந்த விதமாக தேவன் எத்தனை நாங்கள் அப்படி பாவத்துக்கு விழுந்தாலுமே திருப்பி வந்தாலுமே ஏற்றுக்கொள்கிற தேவன். ஆனால் அவர்கள் வரணும் வந்து திருப்பி திரும்பி வர்ற போது அவர் கொடுக்குற வேலை மேலே கிராஜுவலாக அதுலேருந்து வழியால் வரவும் தெரியணும். ஆனால் 2-3 தரம் விழுந்துன்றதுக்காக வேண்டி தேவன் ரொம்ப சொல்கிறதில்லை. மனம் திரும்பாவிட்டால் இல்லை, மனம் திரும்பிற அந்த தாவீதை போல திரும்ப வந்து மனம் திரும்பி தேவனுக்குள்ளே அடங்கி அவருடைய டிசிப்ளினுக்கு ஒப்புக் கொடுக்குறவன் வந்து என்றைக்குமே நிரந்தரமாக இழக்க போகிறதில்லை. ஆனபடியால் தான் அவர் என்ன வலது பயணத்தில் இருக்கிறவர் அவரே என்று சொன்ன போது அவர் சொல்கிறார் இல்லை ஜேசு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தான் செய்வானேன். இந்த இவ்வளவு பெரிய கிரிகளை செய்வான உலகம் முழுக்க அவருடைய ஆவி ஜனங்கள் இருக்கிறபடியால் என் நாமத்தில் நீங்கள் இதை கேட்டாலும் பிதா குமாரனில் பிதா மகிமைப்படுவான் அதை செய்ய வேண்டும். அப்போ அது பார்த்துருக்கிறபடியால் இப்போ உங்களுக்கு கூடாக நான் வெளிப்பட்டு இதையுமே செய்ய முடியும். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆனபடியே தான் நாங்கள் இந்த வாழ்க்கையில் அதே கிரிகளை இந்த இயேசு வெளிப்பட வைக்கிறார். அவர்களை நிலைத்திருந்து திராட்சை செடி கொடிகளாக இருக்கும்போது கனிகளாக தோன்றுவைகள். அவர் என்ன காரணத்தாலும் வலது பாதத்தில் இருந்து அந்த வேண்டுதல் செய்கிறது மாத்திரமல்ல எங்களோட இணைக்கப்பட்டிருக்கிறார் ஆவி கூடாக. அப்படி இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் எங்களுக்கு கூட வெளிப்படவும் முடியும் அந்த கிரியைகளும் அந்த வார்த்தைகளும். அடுத்ததாக பார்ப்போம் அந்த திரும்ப 35 அந்த 30 முதல் பகுதியையும் படிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவை நம்ப விட்டு நம்ம பிரிப்போம் திரும்பவும் ரெட்ரோலி அந்த கொஷின் மாதிரி கேட்டிருந்தாலும் ஒரு ஆன்சர் கொஷினை கேட்டதில்லை. இதெல்லாம் ஒரு அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு அப்படி கேட்கப்படுற கேள்விகள் மாரி. அப்போ இது உண்மையிலே அவர் அந்த எண்ணத்தை எழுதியிருக்கிறபடி என்னதும் சாம் 44:22 தான் சொல்கிறார். அதில் மோத நிமித்தம் நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுவோம், ஆளப்படுவோம், எண்ணப்படுவோம்னு ஐடென்டிக்கலாக அந்த வேர்ஸ் அங்கே இருக்குது. அதை கோட் பண்ணுறார் அவர். அப்படி இருந்தாலும் கிறிஸ்துவை நம்ப விட்டு நம்ம பிரிப்பவன் யாருன்னு இப்போ இதையும் புரிஞ்சு கொள்ளணும். அந்த மாதிரி தான் இருக்குது எங்களுடைய வாழ்க்கையில். இல்லை அது நீங்கள் உண்மையிலேயே சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே கொலை பண்ணுறதுக்கு தான் எல்லா வல்லமலும் அப்படி ரெடியாக இருக்குமா போல். இயேசுவை பாருங்க, இயேசுவை அவர் தன்னை பற்றி சொல்கிற போதே திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வராண்டு வேறொன்றுக்கும் வராண்டு ஒரு அரைஞ்சினாவுமே கிடையாது. ஆனால் நான் வந்தது ஜீவன் உண்டாகவும் அது பரப்பி உண்ணப்படவும் வேண்டும். அது மாத்திரமல்ல அவர் சொல்ல நான் தான் அந்த நல்ல மேய்ப்பலுக்காக என் ஜீவனை கொடுக்குறேன். அதுதான் அடிக்கப்பட்ட ஆடுகளை போல தான் கூட்டி கொண்டு போகப்பட்டது. ஆனால் அவர் கொடுத்தது எங்களை காத்துக்கொள்றதுக்காக. அந்த ஓநாய் வருகிறத கண்டு ஓடி போகாமல் அந்த ஓநாயிலிருந்து சாத்தானிலிருந்து அந்த கிரியையிலிருந்து தப்பிக்கிறது தான் அவரை செய்ததே. அப்போ அந்த விதமாக செய்தபடியால் அந்த அந்த அதே இதில் இந்த செகண்ட் பொசிஷனில் அவர் சொல்கிறான்னு சொன்னால் நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன், அவளை ஒரு காலம் கட்டு போகிறதில்லைன்னு. இப்போ அங்கே ஒரு காலம் கட்டு போகிறதில்லை. என்ன காரணத்தால் அவைகளை என்னை கையிலேருந்து படைத்து கொள்ளவும் முடியாது. என்ன அதனால அது என் பிதா தான் எனக்கு தந்தது. பிதா எல்லாரையும் விட பெரியவராக இருக்கிறபடியால் அது அந்த பிதாவின் கையிலேருந்து ஒரு தடவை படைத்து கொள்ள முடியாது.
என்னபடியால் தான் நாங்கள் ஆனபடியால் தான் ஒரு வல்லமையும் எங்களை அந்த மேற்கொண்டு இயேசுலேருந்து எங்களை பிடுங்கி எடுக்க முடியாது. நாங்களாக விட்டுட்டு போனார் ஒழிய இது எங்கள் சொந்த சிந்தையில் சுய சித்தத்தில் விட்டு போனார் ஒழிய. ஆனால் அந்த மெட்ட வெளியில் இருக்கிற வல்லமைகள் வந்து பிரித்து பிடுங்கி கொண்டு போவோம்ன்ற அந்த பேச்சே கிடையாது. என்னன்னு சொன்னால் எங்களை தேவன் தான் எங்களை இயேசுக்குள்ள கொடுத்தது. அவர்கள் நிலைச்சிறந்த ஒரு சரீரமாக இருக்கிறதுக்கு அவர் எல்லாரையும் விட பெரியவர், எல்லா அதிகாரத்துக்கும் மேலே அதிகாரம் கொண்டவர் என்றபடியால் அதில் இருந்து பிடுங்கி எடுக்க முடியாது. 36வது வசனம், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு உறவுகளாலே முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இது 37, 36 and 37. திருப்பம் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். என்னதான் வந்தாலும் உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோ பட்டயமோ. அப்போ உண்டை புரிஞ்சு கொள்ளணும். அந்த இவன் இயேசுவை பார்த்தால் திருப்பவுமே அங்கே இயேசுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த விதமான உபத்திரவங்களும் துன்பமும் ஈவன் சில பேர் என்ன அது எல்லாமே இதுக்குள்ள நிர்வாணமாக தான் தூக்கப்பட்டது. எனக்கு தாகமாக இருக்குன்னு பசி தாகத்தோடு தான் செத்தது. உபத்திரவத்துக்கு உடைச்சல் இல்லை. வியாகுலம் துன்பம் பட்டயம் என்று சொல்ல கொலை பண்ணுற அளவுக்கு கொண்டு ஆணிகளால் அடிக்கிறாங்க. அப்போ அந்த விதமாக இது எல்லாத்துக்களாலும் போகிறாரு இல்லையா. ஆனால் அவர் போகும்போது அவர் மாமிசத்திலிருந்த நாட்களை தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பல சத்தத்தோடும் கண்ணீரோடும் விடுமம் பண்ணி வேண்டுதல் செய்து அதன் விதம் கேட்கப்பட்டார். என்ன பயபக்தி இருந்தபடியால் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்போ அந்த விதமாக உண்மையிலுமே அந்த அந்த ஜெபம் வந்து தேவனை நோக்கித்தான். இதுகளிலிருந்தெல்லாம் விடுதலையாக்க வல்ல தேவனை நோக்கி. வேளையில் மேக்சிமம் வந்து மாமிசத்தில் ஒரு மரணத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அந்த 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 இதை வந்து தேவன் அதில் இருந்து ரசிக்க முடியும். அப்படி அப்போ அதிலேருந்து ரசிக்க கொள்றேன்னு சொன்னால் அதான் இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 24 வசனம் சொல்ல, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாக்கணும் தீஜவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீக்குட்படுப்பாங்க. அதுக்கு ஆக்கினைகளை தீப்புக்களை போகாமல் மேனத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டுக்கிற வேணுதன். அதிலேயே இடத்துல தான் தொடர்ந்து சொல்கிற போது அந்த பிரேதக்குள்ளே இருந்து எல்லாரும் விழிஞ்சு வருவாங்க, நன்மை செய்தவங்க ஜீவன் அடையும்படி வருவாங்கன்னு சொல்லி. அந்த விதமாக இந்த பட்டியம் பசி நிர்வாண நாசம் இந்த மத்தியில் அந்த மரணத்திலேருந்து ரசிக்க வல்ல தேவனை நோக்கி எங்களுக்கு பயபக்தி இருக்கான்னு சொல்லுது. அதுதான் இயேசுவோட இடத்துல இந்த சரீரத்தை மாத்திரம் கொலை பண்ணுறவங்களுக்கு பயப்படாமல் அந்த உங்களுடைய ஆத்மாவையும் சரீரத்தையும் நேரத்தில் அளிக்க வல்ல தேவனுக்கு அந்த பயப்படுங்கிறது பயபக்தி. யூசி அதுதான் எங்களுடைய வேர்ஷிப் எல்லாம் உண்மையில பயபக்தி என்றால் நடுக்கத்தோடும் பசுத்தலங்காத்தோடும் பயம் இருந்தால் இப்போ ஒரு நாங்கள் உணவு பண்ணுறவருக்கு இருக்கிற பயம் இது வந்து அந்த இது மனதை ரசிக்கவில்லை ஒரு நோக்கில் உள்ள பயம். இந்த பயம் வந்து அந்த ஆக்கினத்திற்குள்ள போகிற அந்த பயம் அல்ல. அப்போ அந்த விதமாக ஒரு ரெவரன்ஸால் வர்ற அந்த நாங்கள் ஒரு உண்மையிலேயே மரியாதை கொடுத்து ஒரு வே பண்ணுற ஒருத்தருக்கு முன்னால் கெட்ட விஷயங்களை செய்ய மாட்டோம். இந்த ஊர்களெல்லாம் சிகரெட் எல்லாம் ரகசியமாக குடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெற்றாருக்கு முன்னால் செய்ய மாட்டாங்க. அந்த மாரி தான் தேவன் பிரசனத்தில் உண்மையிலே இருந்து வாழ்கிற ஜனங்கள் அப்படித்தான் தப்புறது. அந்த பயபக்தி உள்ளவங்க வந்து தங்களை தாங்களே சுத்தம் பண்ணுவாங்களேன்னு ஒன்று சொல்கிறது எல்லாமே அந்த அடிப்படையில். அப்போ 37வது வசனம் இது எல்லாத்துமே அந்த ஏன் ஜெயங்கொள்கிறோம் அந்த எல்லாவற்றிலையும் நாங்கள் ஜெயங்கொள்கிறோம்னு போட்டிருக்க அன்பு உறவுறதால அந்த இதுக்கு காரணம்னு சொன்னால் இப்போ அவர் இயேசு சொல்கிறார் யோவான் 14 நாமத்திலே பிதா பூரா பரிசுத்தாவிய தேற்றர் வாழ்கிறேன். அப்போ இயேசுக்கு மேலே விசுவாசம் வைத்தவர்களுக்கு தேவன் ஆவியை கொடுக்குறார். அதுதான் இந்த சுவிசேஷம் இந்த பிரசங்கிற போது இதயங்களை இந்த தேவன் ஆவியை கொடுத்து இதயங்களை சுற்றி இருக்கிறான் எழுதப்பட்டிருக்கு. எப்படி என்னால் ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத காதலங்க கடவுள்னு இயேசு சொல்கிறார் இல்லையா. ஜெயங்கொள்றவன் அவனோ யார் ஜெயங்கொள்றவன்? அந்த ஆவியினால் பிசாசுகளை திரட்டி அந்த ஆவியினாலே செய்கைகளை அந்த சரீரத்தின் சாவுக்கியதான செய்களை அழிக்கிறது நாம் பிழைக்கிறது. அதுவும் நீங்கள் மத்திய 12ஆம் அதிலும் ரோமார் 8 நீங்கள் படிப்பீங்க. அந்த விதமாக உண்மையிலேயே நாங்கள் ஆவியை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அந்த ஆவியின் வெள்ளமையால் பிசாசை திரட்டணும் அல்லது அவனை எங்களை எடுத்து கொண்டு போயிடுவான் அடிமை திறந்துக்களை. அதிலே இதில் இந்த சரீரத்துக்கு சரீரம் சரீரம் அதில் கோஆப்ரேட் சரீரங்கள் கூட நீங்கள் ஒரு லீடர்ஷிப் இதில் இருந்தால் அந்த செய்கைகளை
என்னத்தால் ஆவியால் அழிக்கிறது. மாமிச ரீதியாக போய் கண்ட்ரோல் பண்ணி ஒப்ரெஸ் பண்ணி டிப்ரெஸ் பண்ணி அந்த அப்படி அல்ல. ஜெபங்களாலும் உபவாசங்களாலும் அப்படி என்று சொல்கிற போது தேவனுடைய கிரிகள் தோன்றி அவளை அழிக்கிற அனுபவத்தை நாங்கள் பார்ப்போம். அந்த விதமாக அழிக்கப்படுறது. அடுத்த கடைசி 2 வருஷங்களையும் சேர்த்து படிப்போம். என்ன காரணம்னு சொன்னால் ரெண்டுமே ஒரே விதமாக என்னென்னு சொல்கிறது, ஒரே மேலே ஒரு கண்டினியூஸ் திங். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க மாட்டோம் என்று நிச்சயம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பு, அது என்ன அர்த்தம் உண்மையில், அது பிரிக்க மாட்டாதுன்னு சொல்லி இப்போ உண்டு. அந்த மத்தேயு 18 ஒரு வந்து கேட்குறாங்க, பேதர் வந்து கேட்குறான் இல்லையா, ஆண்டவரின் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை நேரம் நினைக்கணும், 7 தரமோடு கேட்க 7 தரம் மாத்திரமேல 77 தரம் மட்டும் சொல்கிறார் இல்லையா. அந்த 777 770 என்ன மாதிரி. அப்போ அந்த விதமாக அந்த அதுக்கு லிமிட் இல்லை. திருப்பி என்ன தேவன தனங்களுக்கு செய்கிறபடியால் அது பேர் அதுக்கப்புறம் தான் அதை சொல்கிறாரு. பெரிய கடன்களை மன்னிச்சு விடையில சின்ன கடனை நீங்கள் மன்னிக்கா இருக்கிறது என்ன மாதிரி தேவன் பேர் உங்களுக்கு கொடுத்த இப்போ ஃபோர்கிவ்னஸ் சேர்ந்து திருப்பி எடுத்துருவாருன்னு சொல்லி அந்த விதமாக அது என்ன மாதிரி செய்யக்கூடிய இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் முதல் தேவனங்களை அப்படி செய்கிறான்றது தெரியணும். அப்படி செய்தால் தான் அல்லது இப்போ நாங்கள் பிரிக்க விட்டுருவோம். ஏன்னா அன்ஃபோர்கிவ்னஸ் ஒரு நம்பர் 1 ரீசன் தேவனில் இருந்து அந்த இணைப்பை பிரித்து எடுக்கிறது. அந்த என்னபடியெல்லாம் இல்லை வெரி கேர்ஃபுல். பிட்டனஸ் எல்லாம் அந்த கசப்புணர்வுகள் டெவலப் பண்ண பார்த்துக்கொள்ளணும். அப்போ அந்த எனது தேவனை பிரித்து விட்டுறோம். அப்போ அதுதான் இந்த 1 யோவான் அவருடைய அன்பை விட்டு பிரிக்கிறேன்னு சொல்கிறது. 1 யோவான் 4, 9, 10, 12 நெடுக்க நாங்கள் மெடிடேட் பண்ணுறோம். 17, 18 எல்லாம் இந்த வசனங்கள் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினாலும் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டுதான். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினால் அன்பு உண்டாயிருக்கிறது. அதான் திருப்ப சொல்கிறது. அந்த யாரை நோக்கி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒரு பலியாக கொடுக்குறோமோ, பிள்ளைகள் அது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸா அல்லது எம்ப்ளாயீஸா அல்லது பேஷண்ட்ஸா கஸ்டமர்ஸா, அப்போ அந்த விதமாக அவளை நோக்கி எங்களுக்கு அன்பு உண்டாகுது. அந்த ஆனபடி தான் பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். பிள்ளைகளை நோக்கி அவங்கள இவ்வளோ எல்லாம் பாவம் செய்கிறாங்க. இப்போ அந்த ஆளை நாங்கள் அன்பை இழக்கிறேன்ற அர்த்தம் இல்லை. என்ன இந்த பலி கூட இணைக்கப்பட்டபடியால் அப்படித்தான் இந்த இறுதியில் இருக்கிற அன்பு. மறுபடி தான் எங்கள் பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அவருடைய கண்களுக்கு. அதுவும் ஒரு அர்த்தம் இல்லையா, அந்த உணர்வுக்கூடிய அர்த்தம் அந்த டிம் சைட் என்று சொன்னால் அந்த பலிக்கு அந்த வெள்ளமை இருக்குது. அதேமாரி யார் கூட மன்னிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் திருப்பி அன்பு செலுத்துறது. அப்படித்தான் அந்த ரெசிப்ரோக்கல். அப்போ உண்மையிலே நல்லபடியாக தான் நாங்களும் அந்த இவ்வளோ தூரம் மன்னிக்கப்பட்டதில் தியானிக்கணும். அல்லது அந்த அன்பை காண முடியாது. அப்போ அதையும் நாங்கள் செய்ய தெரியணும். அப்படி அந்த அன்பை பெற்று, அதாவது அவனுடைய அன்பை பெற்று சொல்கிறேன்னு சொன்னால் அது அந்த பெரிய அன்பை மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவங்களை மன்னிக்க விடமா போல அப்படி பெற்று நாங்கள் ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள்ள பரிபூர்ணப்படும் சொல்லி அது செய்கிறதுக்கு எங்களை நிறைச்சு அவரை வெளிப்பட விடணும். ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் உலகத்தில் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அன்பு தேவன் அன்பாக இருக்கிறார். இதயத்தில் பரிசுத்தாவியால் ஊட்டப்பட்டு மற்றவர்களுக்கு வளைஞ்சு ஓடுற அனுபவம் அதுதான் அவர் இருக்கிற பிரகாரமாக இருக்கிறார். அது எல்லாத்தையுமே வெளிப்பட தெரியணும். அந்த 5 அன்பு மாத்திரமல்ல, ஆவிய அந்த தீபத்தண்ணியில் ஊட்ட அந்த ஒளியை அந்த வார்த்தையை அப்படி வெளிப்பட விடுற போது தான் ஆவியால் நாங்கள் சாத்தானத்தை புறம்ப தள்ளுறோம். அது ஆனபடி தான் அந்த அன்பில் பயமில்லை எழுதப்பட்டிருக்கு. அதேமாரி எல்லாத்துக்கும் மேலேயுமே ஈவன் பாவங்களுக்கு மேலே ஆண்டு கொள்ள முடியும். அப்போ அதேமாரி ஜீவத்தலை சொன்னால் அவன் புறம்புபடுத்துறதை நாங்கள் காணுவோம். என்னமாரி சாத்தான கிரிகளில் இருந்து அந்த ஜனங்களில் இருந்து அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுகளில் இருந்தெல்லாம் அப்போ அந்த விதமான அனுபவத்துக்கூட போய் இப்போ அதை காண்ற போது அதாவது வெளிப்பட்டால் தான் அவர் இருக்கிற பிரகாரம் இந்த உலகத்தில் இருந்தால் தான் அது ஆகிற காரியம். அதை காண்ற போது தான் அந்த பயத்திலேருந்து வெளியால் வாழும். அப்படித்தான் நாங்கள் பூர்ண அன்பை கண்டடைகிறது. அந்த பூர்ண அன்பு தான் பயத்தை புறம்ப சொல்கிறது. பயமானது வேதனை உள்ள பயப்படுவன் வந்து அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல வேண்டும். ஸோ அதுதான் இந்த எசன்ஸ். என்ன விதமாக
இந்த இயேசு கூடாக சுவிசேஷ கூடாக இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கு. நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். அதுதான் அந்த கிருபாதாரவிலை கூட வந்த அன்பு. அந்த விதமாக அந்த கிறிஸ்து இயேசுனுடைய என்னதான் இந்த உலகத்தில் இருக்கிற வல்லமைகள் எல்லாமே எவ்வளோதான் எங்களை எதிர்த்து வந்தாலும் கிறிஸ்து இயேசுனுடைய தேவனுடைய அன்பை விட்டு அவர்களோட உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் ஜெபித்து முடிப்போம். பரலோகமண்டலமுள்ள பிதாவே, தேவனே, ஆண்டவரே, என்ன விதமாக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களோட கூடவே இருக்கிற அந்த உணர்வை இழந்து விடாமல் எங்களுக்கு பரிசுத்த ஆவியாலே அந்த கன்ஷியஸ்னஸை கொடுங்கப்பா. அப்படி நீங்கள் கூடவே இருக்கிறதால என்னதான் சோதனைகள் வந்தாலும் இந்த உலகத்து வல்லமைகள் எல்லாம் ஜெயங்கொள்ளுமா போல எங்களை எல்லாம் மேற்கொண்டு அழித்து விடுமா போல இருந்தால் கூட, இவன் அழித்தால் கூட இயேசுவை என்ன மாரி சரீர ரீதியாக அழித்த மாரி இருக்கிறது. அந்த மாரி இருந்தாலுமே அந்த விசுவாசம் அந்த மேலெழுந்த ஒரு அந்த எல்லாரும் மற்றவர்களை விட ஆண்டவரே நல்ல ஒரு உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்கிற விதமாக தான் அமையும் என்ற எப்படி இயேசு உயர்த்தி எல்லாத்துக்கும் மேலால் உயர்த்தி எல்லா வல்லமைகள் நாமங்கள் இந்த பிரின்சிபாலிட்டிசம் பவர்ஸ் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தி வைத்த மாரி அந்த விதமான முயற்சி கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருந்து ஓடுற போது அவளை எல்லாம் ஜெயங்கான வைத்து ஆண்டவரே உண்மையிலேயே உங்களுக்குள்ளே ஒரு நன்மையான ஒரு முடிவை நாங்களுடைய ஓட்டமெல்லாம் வெற்றியணும் அப்படிங்கிறதுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.